ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். வேதத்திலே ஆதியாகம புஸ்தகம் 45வது அதிகாரத்திலே 8வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. அதனுடைய கடைசி பகுதி, என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் வைத்தார். இங்கே யோசேப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யோசேப்பை எகிப்து தேசம் முழுவதுக்கும் அவன் அதிபதியாக உயர்த்தப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. இங்கே அடிமைத்தனத்தில் கடந்து போன இந்த யோசேப்புக்கு எவ்வளோ பெரிய உயர்வு காணப்பட்டது. கர்த்தர் இவரை ஆசீர்வதித்தார். இப்படிப்பட்டதான ஒரு அடிமையாய் போன அந்த தேசத்திலே தேவன் இவ்வளவு உயர்த்தினதற்கு காரணம் என்ன என்று பார்க்கும்போது, இந்த யோசேப்புக்கு இருந்த சில நற்குணங்களை நம்மளால் பார்க்க முடிகிறது. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனம் சொல்லுகிறது, யோசேப்பினுடைய சகோதரர்கள் செய்கிற துன்மார்க்கமான காரியங்களை தன் தகப்பனிடத்தில் வந்து சொல்லுவாராம். அப்படியானால் இந்த யோசேப்புக்கு தவறுகளுக்கு துணை போகாத ஒரு இருதயம் அவருக்கு இருந்தபடினால தேவன் அவரை ஆசீர்வதித்திருக்கிறார். 2வது ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்திலே 5லிருந்து 10 வரை வாசிக்கும்போது அங்கே சொப்பனத்தை அவர் பார்த்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அந்த சொப்பனத்தை தன்னுடைய சகோதரர்களுக்கு சொன்னாராம். ஆனால் அவருடைய தகப்பனாரும் சகோதரர்களும் கடிந்து கொண்டார்களாம். ஆனால் 2 சொப்பனம் அவர் பார்த்து 2 சொப்பனத்தையும் தன்னுடைய தகப்பனாருக்கும் தாயாருக்கும் சகோதரருக்கும் சொல்லி வந்தாராம். அப்படியானால் ஒரு வெளிப்படையான குணம் இருந்தபடினால தேவன் இந்த யோசேப்பை கர்த்தர் ஆசீர்வதித்தார். 3வது ஆதியாகமம் 50ஆம் அதிகாரத்திலே 20லிருந்து 21 வரை வாசிக்கும்போது, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்போது நடந்து வருகிறபடி வெகு ஜனங்களை உயிரோடு காப்பதற்கு அதை கர்த்தர் எனக்கு நன்மையாய் முடிய பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் இந்த யோசேப்புக்கு தன்னுடைய சகோதரர்கள் மேலே ஒரு பகைக்கிற குணம் இல்லாமல் இருந்தபடினால கர்த்தர் இவரை ஆசீர்வதித்தார். பிரியமானவர்களே, தேவன் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதித்து உன்னத ஸ்தானத்திலே கர்த்தர் வைக்க வேண்டும் என்று சொன்னால், உங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான தவறான பாதையில், எந்த விதமான தவறான காரியத்திற்கு நீங்களும் துணை போகாதீங்க. நீங்களும் தவறான வழியில் நடக்காதீங்க. அப்பொழுது ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துவார். வெளிப்படையான குணம் இருதயத்தில் ஒன்று வைத்து கொண்டு வெளியே ஒன்று பேசுவது கடவுளுக்கு அருவருப்பானது. அந்த காரியத்தை செய்யாதீர்கள். பகையை நினைக்காதிருங்கள். இயேசு சொன்னார், உங்களை ஒருவன் ஒரு கன்னத்தில் அறைந்தார், இன்னொரு கன்னத்தை காட்டி என்று சொல்லி, அந்த ஆண்டவராக இயேசுவின் அன்பின் உபதேசங்களுக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் நடந்து பாருங்க. உங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்துவது 100% உண்மை. ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, அன்று யோசேப்பை ஆசீர்வதித்து உயர்த்தின தேவன் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படிக்காக நான் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். குறைவுகள் எல்லாம் மாற்றி நிறைவான ஆசீர்வாதத்தோடு வாடும்படி இயேசு உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.